இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 13 வருஷங்களுக்கு முன்னாடி நர்சரியில் வாங்கின ஒரு பன்னீர் ரோஜா செடி. எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலு. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற தோட்டத்தில் லெமன் ட்ரீயும் இந்த பன்னீர் ரோஜா செடியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது நிறைய மொட்டு வச்சு தினமுமே 4-5 பூ பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த பூ வச்சு நான் நிறைய டைம் குல்கந்து செஞ்சுருக்கிறேன். வெற்றிலையில் வச்சு ரோஜா பூவையும் வச்சு கொஞ்சமாக பேரிச்சம்பழம் இல்லைன்னா கடலை மிட்டாய் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ரோஜா செடியை நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே இது சரியாகவே வளரவே இல்லை. அப்போ நான் தொட்டி மாற்றி வச்சுட்டு அதில் முழு பச்சை பயிரை விதைச்சி விட்டுருந்தேன். அந்த பச்சை பயிர் நல்லா வளர்ந்து ஒரு அரை அடி பக்கமாக வந்த உடனே அதெல்லாம் பிடுங்கி அதே தொட்டியில் போட்டு மண்ணை நல்லா கிண்டி விட்டு நான் அந்த பச்சை பயிர் செடி எல்லாத்தையுமே பிச்சு போட்டு அதுலேயே மூடிட்டேன். அது நல்லா மக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ரோஜா செடி நல்லா துளுக்க ஆரம்பிச்சுது. நிறைய மொட்டு வச்சு நிறைய கிளைகள் வச்சு துளுத்துது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரோஸ் செடியோட கேர் டிப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன்.